இதற்கான பொருள் சொல்கிறேன். பந்தின் உருட்சி தன்மை வாய்ந்த விரலை உடைய உமையை பாகனே, அம்மையினுடைய விரல்கள் பந்து போல திரண்டு இருக்குங்கிறார். அதான் பந்தனை விரலால் அப்படிங்கிறார். பந்து மாதிரி திரண்டு இருக்குங்கிறார். நீ எல்லால் வேறு ஆதரவு இல்லாதேன், பற்று நான் மற்றிலேன் கண்டாய். எனக்கு வேறு பற்று இல்லை. புஞ்சை புளியம்பட்டிங்கிற ஊருக்கு இப்போ ஒரு சொற்பொழிவுக்கு போயிருந்தேன். நாங்கள் ஒரு 25 பேர் போயிருந்தோம். அங்கே திருவாசகத்தில் அம்மானையையும் திருவெம்பாவையையும் இணைச்சி ஒரு சொற்பொழிவு. தலைப்பு திருவண்ணாமலை. அம்மானை திருவெம்பாவை அங்கே தானே பாடுறாரு. அதில் நான் உங்களுக்கு அடுத்த வகுப்பில் அதை எடுத்து காட்டுறேன். திரு அம்மானையில் பாடுறது தான் திருவண்ணாமலையில், ஆனால் திருப்பெருந்துறையை பாடுறாரு. அண்ணாமலையாரை குருவாக பார்க்கிறார் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சுட்டு வந்தேன். அடுத்த வகுப்பில் உங்களுக்கு சொல்கிறேன். பற்று நான் மற்றிலேன் கண்டா, எனக்கு வேறு ஆதரவு இல்லை. வேறு ஆதரவு இல்லை அப்படின்னு சொன்னாதான் இறைவனுடைய அருள் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். இப்போ நீங்கள் உங்கள் அண்ணன்கிட்டே சொல்கிறீங்க, அண்ணா ஒரு 50,000 ரூபா அவசியமாக தேவை, ரெடி பண்ணி வை. வேற ஒரு இடத்துலையும் சொல்லி வச்சுருக்கேன்னா ரெடி பண்ண மாட்டார். எப்படி சொல்லணும்? வேற ஒருத்தையும் சொல்லி வச்சுருக்கேன்னு சொல்லணுமா, இல்லை ஒன்றை தான் நம்பியிருக்கிறேன்னு சொல்லணுமா? அப்போ தான் அவர் ரெடி பண்ணுவார். இல்லைன்னா அவர் என்ன சொல்லுவார்னா, நான் ரெடி பண்ணியிருப்பேன், நீ தானே என்ன சொன்ன, வேற ஒரு இடத்துல சொல்லி வச்சுருக்கேன்னா அதனால தான் நான் ரெடி பண்ணலம்பார். அந்த மாணிக்கவாசகர் சொன்னார் பாருங்க, கற்றறியேன் கலைஞானம் கசிந்துருகேன் ஆயிடினும் மற்றறியேன் பிற தெய்வம். அந்த ஒன்றுங்கிறதுல உறுதியாக இருந்தார் மாணிக்கவாசகர். ஒன்றை தேடி ஓடுதலுங்கிறதுல உறுதியாக இருந்தார். பற்று நான் மற்றிலேன் கண்டாய், செந்தழல் போல்வாய், நீ சிவந்த தழல் போல் இருக்கிறாய். இறைவனை யோகத்தில் நாம் தழல் வடிவத்தில் தான் பார்க்க முடியும். இறைவன் நமக்கு காட்சி கொடுத்தாலும் எந்த வடிவத்தில் தான்? தழல் வடிவத்தில், ஜோதி வடிவத்தில் தான் காட்சி கொடுப்பார். அதான் செந்தழல் போல்வாயினார். சிவபுரத்து அரசே, தழல் வடிவத்தில் தான் இறைவன் காட்சி கொடுப்பான் என்பதனால தான் நாம் கோயில்களில் இறைவன் சூடத்தை காட்டுறதுக்கு காரணம் அதுதான். ஜோதியாக காட்டுறதுக்கு காரணம் அது. நீ சாமியை எப்படி தான் பார்க்க போகிற, இப்படி தான் பார்க்க போகிற. நீ சாதித்து பார்க்க போகிற கடவுளை நாங்கள் இந்த கிரியாவின் மூலமாக உனக்கு என்ன செய்கிறோம், காட்டுகிறோம் என்று காட்டுவது தான் ஜோதி. இறைவனை நமக்குள்ளே ஜோதியாக பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருந்தால் நிறைய சாதனங்களை செய்யணும். புஞ்சை புளியம்பட்டியில் அதான் சொன்னேன். நினைத்தால் முத்தி அண்ணாமலை, பிறந்தால் முத்தி சாமி. பிறந்தால் முத்தி எந்த ஊர்? திருவாரூர். இது இறந்தால் முத்தி காசி. என்ன ஒன்று? நினைத்தால் முத்தி அண்ணாமலை. இறந்தால் முத்தி அப்படின்னா 75 வயசு வரைக்கும் எந்த சாமியும் கும்பிடாமல் காசியில் போய் இறந்தா முத்தி அப்படின்னா நான் நம்புகிறேன். ஏன்னா நான் ஒரு இந்து, நான் நம்புவேன். ஆனால் நியாயமாக அது இறந்தால் முத்தி என்பதன் பொருள் நான் என்ற எண்ணம் இறக்கணும். காசிக்கு போகிறதுக்குள்ளே அது வந்துடும். போகிற போக்கில் மனிதர்களை பார்க்க பார்க்க பற்று குறைஞ்சி ஊன்கட்டு உயிர்கட்டு உணர்வு கட்டு என் உள்ளமும் போய் அந்த நான் கட்டலுக்கு பேர் தான் இறத்தல். அதனால தான் ஞானிகளோடு காசியை சேர்க்கிறோம். வேறு வழி இல்லைன்னா பிறகு காசியில் போய் இறக்க வேண்டியதான். என்ன செய்கிறது? நான் ஒரு இந்துவாக அதை நம்புகிறேன். ஏன்னா எனக்கு இந்து மதம் என்ன சொன்னாலும் நம்புவேன். நான் ஆராய்ச்சி பண்ண மாட்டேன். ஆனால் நியாயமானு கேட்குறேன். 75 வயசு வரைக்கும் சாமியை கும்பிடாமல் 76வது வயசு ஜனவரி மாதம் போய் அங்கே இறந்துட்டா வீடு பேரானா உண்டு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லாரும் இப்படியே எடுத்துக்கிட்டாங்கன்னா, இப்போ நான் சித்தாந்த வகுப்பு கூப்பிட்றேன், அதிகபட்சமாக முத்திக்கு தானே வழிகாட்டுவீங்க, காசியில் போய் இறந்தால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவான். புரியுதா? அப்படி அல்ல. பெரியவங்க சொன்னது எல்லாவற்றையும் சாதித்து அந்த காசி. அதனால தான் வட இந்திய யாத்திரை எப்போ வச்சாங்க? முதுமையில் வச்சாங்க. அதனால தான் வட இந்திய யாத்திரையே முதுமையில் வச்சாங்க, வயசான பிறகு வச்சாங்க. சிலர் என்கிட்ட வாய்ப்பு கிடைச்சா போக வேண்டியதான் சார். இப்போ இப்போல்லாம் வட இந்திய யாத்திரை ஈஸியாகிட்டு, விமான சேவையெல்லாம் வந்துட்டு. இப்போ 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா பணம் இருந்தால் போயிட்டு வந்துகிட்டே இருக்கலாம்.
அதிக காலங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதுக்கு ஒரு அடிஷனலாக ஒரு விளக்கம் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அந்த வடநாட்டை பாடிய பதிகங்களெல்லாம் எடுங்க, அதில் என்ன இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். திருக்கேதார பதிகத்தின் முதல் மந்திரம் என்னது? தொண்டர் அஞ்சி, இவன் அழகாக சொல்கிறான் பாருங்க. இது சின்ன பையன் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டான் பாருங்க. தொண்டர் அஞ்சி களிரும் அடக்கி, என்ன அர்த்தம்? ஐம்புலன்களை அடக்கிட்டு தான் எங்கே போகணுங்கிறாரு? திருக்கேதாரம் போகணும். புரிஞ்சிட்டா? வட இந்திய யாத்திரையை நாம் ஏன் கடைசியில் வைத்தோம்னா, பற்று விட்ட நிலையில் தான் அங்கே போகணும். அப்போ தான் இறக்க முடியும். இறத்தல் என்பது உடம்பால் அல்ல, நான் என்ற எண்ணமும் என்ன செய்யணும்? போகணும். முனைப்பு, நான் என்ற எண்ணமும் போகணும். அதுதான் இறப்பு. அதே மாதிரி பிறத்தல் என்பது, திருவாரூரில் பிறத்தல் என்றால் சைவத்தில் தீக்கை வாங்கும்போது உங்கள் பேரையே மாற்றிடுவாங்க. ஒரு குருவை அடைந்து தீக்கை வாங்குன்னு அர்த்தம். அதான் திருவாரூரில் பிறக்கிறது. ஒரு குருவை அடைந்து தீக்கை வாங்கி உன்னுடைய நாமத்தை மாற்றிக்கொள்னு அர்த்தம். அதே மாதிரி என்ன முத்தி? அடுத்தது நினைத்தால் கடைசியில் வைங்க. இறக்க முத்தி, பிறக்க முத்தி, 4. இன்னொன்று என்னது சார்? அடுத்ததை யோசிங்க, நான் அண்ணாமலை சொல்லிடுறேன். நினைக்க முத்தி அப்படின்னா, அண்ணாமலை நினைக்க முத்தி அப்படின்னா, இப்போ அண்ணாமலை நான் நினச்சிட்டேன். எங்கே? சிதம்பரம். நான் அண்ணாமலையை நினச்சிட்டேன். திருவண்ணாமலை, அண்ணாமலையார் திருவடிகள் போச்சு. அப்போ நான் மோட்சத்துக்கு போயிடுவேனா? அப்படி பொருள் எடுக்கிறார்கள் சிலர். ஞானிகள் அப்படி பொருள் சொல்லவில்லை. ஞானிகள் சொன்ன பொருள், சரியை செய்து கொண்டு அண்ணாமலையாரை நினை, கிரியை செய்து கொண்டு அண்ணாமலையாரை நினை, யோகம் செய்து கொண்டு அண்ணாமலையாரை நினை, ஞானம் செய்து கொண்டு அண்ணாமலையாரை நினைன்னு தான் சொன்னாங்க. இப்படி சொன்னால் நம்ப மாட்டாங்கங்கிறதுக்காக 5 பதிகங்களை பிரமாணமாக சொன்னேன். புஞ்சை புளியம்பட்டில் அவ்வளோ பெரிய ஆட்கள் சைவத்தில். ஞானசம்பந்தரின் 1ஆம் திருமுறை, அப்பர் சுவாமிகளின் 4ஆம் திருமுறை, அப்பர் சுவாமிகளின் 5ஆம் திருமுறை, மாணிக்கவாசகரின் 7வது பதிகம், மாணிக்கவாசகரின் 8வது பதிகம், 5 பதிகத்தை பிரமாணம் வச்சு 20 நிமிஷம் அதை மட்டும் பேசுகிறேன். அண்ணாமலை நினைக்க முத்தினா இதுதான் அர்த்தம். சிதம்பரம் காணமுத்தினா என்ன அர்த்தம்? சிதம்பரம் காணமுத்தி என்றால் எல்லாம் அருள்மயமாக இருப்பதை அனுபவமாக அறிதல். எல்லாம் அருள்மயமாக இருப்பதை அனுபவமாக அறிதல் என்பதுதான் காணமுத்தி. இப்படியெல்லாம் கொஞ்சம் சைவத்தை கொஞ்சம், அதாவது நான் படிக்கிற காலத்தில் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, இப்போவும் சொல்கிறாங்க, காஞ்சிபுரம் போனால் காலாட்டி பிழைக்கலாம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதான். ஆமாம், திருநெல்வேலிக்காரர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், ஏன்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு, திருநெல்வேலியில் ரொம்ப கஷ்டப்படணும், இங்கே உழைக்கிறத விட 10 மடங்கு உழைச்சாதான் திருநெல்வேலியில் வாழ முடியும், அல்லது திருநெல்வேலியை விட்டு வெளியே வந்தாலும் அதே உழைப்பு. நானும் உழைச்சி தான் கேட்குறேன், உழைச்சிக்கிட்டே இருக்கணும். திருநெல்வேலின்னா என்னது தான்? உழைப்பு தான். ஒருத்தர் சொன்னார், இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காஞ்சிபுரம் போனால் காலாட்டி பிழைக்கலான்னாராம். அவர் ஒரு திண்ணையில் உட்காந்து காலாட்டிக்கிட்டே இருந்திருக்கிறார். ஏன்னாங்க காலாட்டினா பிழைக்கலாம்னு சொன்னாங்க, ஒன்றையும் காணல அப்படின்னாரா? ஏய், காலாட்டி பிழைக்கலாம்னா தறியில் வேலை செய்யணும்னு அர்த்தம். சும்மா உட்காந்தா எப்படா வரும்? அதே தான் இப்போ நான் சொன்ன 4 பேர். நினைத்தால் முத்தினா இவ்வளவு பொருள் இருக்குது. கொஞ்சம் எதையுமே கொஞ்சம் டீப்பாக பாருங்கள். பார்க்கறது நமக்கு பாதுகாப்பு. மற்ற நான் மற்றிலேன் கண்டாய் செந்தழல் போய்வாய் சிவபுரத்தரசே திருப்பெரும் துறையுரை சிவனே. சிவன் என்றால் மங்களம், சிவன் என்றால் இன்ப வடிவானவர். சிவன் என்ற சொல்லுக்கு மட்டுமே அந்த பொருள் இருக்கு. சிவன் மங்களம், சிவன் இன்ப வடிவானவர். ஒரு பையன் வர்றான், எனக்கு பிறந்த நாளங்கள் வாழ்த்து சொல்லுங்க, ஓம் நமச்சிவாய அப்படி சொன்னால் போதும். அந்த சிவங்கிற வார்த்தை மங்களமாக இருந்து அவனுக்கு அருள் செய்யும். நீங்கள் அதுக்காக வேறு ஆங்கிலேயர்களுடைய வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நான் உபனிஷத்து படிக்கும்போது நிறைய பேர் பிறந்த நாள் வாழ்த்து வாங்குவாங்க அந்த குருக்கிட்ட. ஆயுஷ்மான் பவ அப்படிம்பாங்க. அவ்வளோதான், நல்ல ஆயுஷோடு இரு, ஆயுஷ்மான் பவ அப்படிம்பாங்க. அப்படி எது நமக்கு பாதுகாப்போ
அதை நாம் சொல்லணும். வேதாத்திரி மகரிஷி சொன்னாங்க வாழ்க வளமுடன்னு. அதை சொல்லக்கூடிய வயதினர்னு ஒரு வரையறை இருக்குது, அதை அவரே சொல்கிறார். எல்லாரையும் பார்த்து இவன் என்ன பார்த்து வாழ்க வளமுடன்னு எப்படி இருக்கும்? காஞ்சி புராணத்தில் ஒரு கண்டிஷன் இருக்குது, யார் யாரை வாழ்த்தலாம், யார் யாரை வாழ்த்தக்கூடாது. யார் சாப்பிடுவதற்கு முன்பு சாப்பிடலாம், யார் சாப்பிட்ட பிறகு சாப்பிடலாம். குழந்தை சாப்பிடுவதற்கு முன்பு சாப்பிடக்கூடாது, விருந்தினர் சாப்பிடுவதற்கு முன்பு சாப்பிடக்கூடாது, நோயாளி சாப்பிடுவதற்கு முன்பு சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் எங்கே இருக்குது? காஞ்சி புராணத்தில் ஒழுக்கப்படலம்னு ஒரு படலமே எழுதி வச்சுருக்காரு. அதில் யார் யாரை வாழ்த்தலாம். இப்போ சொல்கிறாங்கல்ல, அரசியல் சகோதரர்கள் கூட சொல்கிறாங்க வாழ்த்த வயதில்லைங்கிறாங்க. அவங்களுக்கு புரிஞ்ச விஷயம் கூட நமக்கு புரிய மாட்டேன். நிறைய விஷயங்களை அவங்ககிட்ட தான் நான் படிச்சுட்டு இருக்கிறேன். யார்கிட்ட? அரசியலில் சேர்ந்துடலான்னு இருக்கிறேன். கொஞ்சம் பாதுகாப்பாகவும் இருக்கலாம். புரியுதா? அந்தமில் அமுதே நீ முடிவில்லாத அமுதுங்கிறார். இந்த அந்தமில் அமுதே என்பதைத்தான் கண்டபத்தில் அந்தமிலா ஆனந்தம்னார். அரும்பெரும் பொருளே, இந்த அரிய பெரிய பொருள். எவ்வளோ அழகான சித்தாந்த வார்த்தை பாருங்க. இறைவன் அரியவன், இறைவன் பெரியவன், இறைவன் அரிய பெரிய பொருள், அரும்பெரும் பொருளை. ஆரமுதே, அந்த இனிமையானவன்கிறதுக்கு ஏற்கனவே அமுதுனாரு, திரும்பவும் அமுதுங்கிறார். ஆரமுதே, ஆரமுதே என்பதற்கு சிவபெருமானே, முடிவில்லாத நித்தியனே, பெரிதற்கரிய பொருளே, கிடைத்தற்கரிய சாவா மருந்தே. ஆரமுதேங்கிறதுக்கு இன்ப வடிவானவனே, அடியேனை வந்து உய்ய ஆண்டா. யாராக வந்து நாளே குருதான். உரையில் இருக்குது, காசு பிள்ளை சொல்கிறார், குருவாய் வந்து அப்படின்னு சொல்கிறார். வந்து உய்ய ஆண்டாய். குரு வரும்போது நாம் இருக்கின்ற நிலையை விட மேலான நிலைக்கு போகிறோம். அதுக்கு பேர் தான் உய்தல். உய்தல் என்றால் மேல்நிலை அடைதல். உயர்தல்ங்கிறது தான் உய்தல். வந்து உய்ய ஆண்டாய், வாழ்கிலேன் கண்டாய். இவ்வளவே நீ எனக்கு செஞ்சிருக்கிற, நான் வாழ மாட்டேன், வருக என்று அருள் புரியாயே. இந்த மந்திரத்து பொருளை தொகுத்து சொல்லிட்டு அடுத்த மந்திரம் சொல்ல போகிறேன். பந்து போன்ற திரண்ட விரலுடைய அம்மையினுடைய பங்கா ஒரு பாகனாக இருப்பவரே, நீ இல்லாமல் எனக்கு எந்த ஒரு ஆதாரமும் கல்ல. நீ நெருப்பு போல் தோற்றமுடையவன், சிவபுரத்துக்கு தலைவனாக இருப்பவன், திருப்பெருந்துறையில் குருவாக இருப்பவன், இன்ப வடிவன், மங்கள வடிவன், முடிவில்லாத அமுது, அரிய பெரு பொருள். அந்த முடிவில்லாத அமுதுங்கிறது இறைவனுக்கு சொல்லப்பட்ட இலக்கணம். ஆரமுதே என்பது அவருக்கு ஏற்பட்ட அனுபவம். அடியேனை நீ வந்து என்னை அடிமை கொண்டாய். இனிமேலும் நான் இந்த உலகில் என்ன செய்யவில்லை, வாழ விரும்பவில்லை. என்னை வருக என்று அழைத்து எனக்கு அருள் செய்வாயாக. இந்த பதியம் முழுவதும் மாணிக்கவாசகர் ஒரே ஒரு டிமாண்டு தான், என்னை கூப்பிடுங்க, அவ்வளோதான். என்னை கூப்பிடுங்கன்னு தான் கேட்குறாரு. அந்த அளவிற்கு எதை விட்டுட்டார்? பற்றுகளை எல்லாம் விட்டுட்டார். ஞானிகளுக்கு இறப்பை பற்றிய பயம் எதுவும் இருக்குது. யான் ஏதும் பிறப்பஞ்சேன் என் கடவே. பிறப்புக்கே பயப்படலையா? பிறந்தா இறந்தானே ஆகணும் அப்படிங்கிறார். அதை நான் என்ன செய்ய முடியும்னு கேட்குறேன். ஏன் நம்ம திருநாவுக்கரசர் அவருடைய வாழ்வின் முடிவை அவரே செலக்ட் பண்ணார், தேதி குறித்தார். புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன், பூம்புகலூர் மேவிய புண்ணியனே அப்படின்னார். அவர் வாழ்க்கை முடிவு தேதியை அவரே முடிவு பண்ணார். யமனும் கிடையாது, சிவனும் கிடையாது. அங்கே யாரே முடிவு பண்ணார்? சிவபெருமானை கூப்பிட்டு சொல்கிறார், சாமி ரெடியாக இருங்க, நான் வர்றேன் அப்படிங்கிறார். ஆனால் நல்லா பேசுகிறாங்க, எல்லோரும் சுற்றி உட்காந்து உங்களை தொந்தரவு பண்ணுறாங்க. எனக்கு அவங்க கத்துறதுனால நான் அதிகமாக கத்த வேண்டியது வருது. எனக்கு காதில் சுயன்னு சத்தம் கேட்குது. அவங்க கூட கொஞ்சமே பேசுகிறாங்க. என்ன சொன்னார்? அப்போது புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன். அவர்கள் அந்த மாதிரி தங்களை ஆக்கி கொண்டார்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஞானிகளுக்கும் நமக்கும் என்ன வேறுபாடு? ஞானி பிறந்து விடுவோமோ என்று பயப்படுகிறான், நாம் இறந்து விடுவோமோ என்று பயப்படுகிறான். ஞானி பிறப்புக்கு அஞ்சு கோயிலை சுற்றுகிறான், நாம் இறப்புக்கு அஞ்சு ஹாஸ்பிட்டலில் சுற்றுறோம் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். புரியுதா? அங்கே டோக்கன் வாங்கிட்டு அங்கே நாடகம் மிஸ் ஆகிடக்கூடாது, அங்கேயே உட்காந்து நாடகத்தையும் பார்த்துட்டு டாக்டரையும் பார்த்துட்டு வந்துடுறேன்ட்டு நம்ம கிளம்புறோம். புரியுதா? ஹாஸ்பிட்டலில் வேறமாக எதை போட்டு விட்டுறாங்க?
டோக்கனை சொல்லி பேரை சொல்லி கூப்பிட்டாலும் டாக்டர் கூப்பிட்டதே தெரியாமல் நம்மளால் நாடகம் பார்த்துட்ருக்கோம். வாழ்கிறேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே பாவநாச தீவினையை அழிப்பவனே. சிவபெருமான் தான் எதை அழிக்கிறாரு? தீவினைகளை, பாவத்தை அழிக்கிறார். உனது திருவடி என்று வேறு ஆதரவு எனக்கு இல்லை. நீ தேவர்களுக்கு தலைவனாக இருக்கிறாய், சிவலோகத்துக்கு மன்னனாக இருக்கிறாய். திருப்பரந்துறையில் வீற்றிருக்கும் சிவபெருமானே, மூவுலகங்களையும் கடந்து அயன்மால் இருவரும் மேலும் கீழும் சென்று தேடும்படி அவங்க பேசுகிறது தான் என் காதில் விழுது சார், நான் பேசுகிறது என் காதில் விட மாட்டேன். தேடும்படி ஒலிக்கின்ற அனற்பிளம்பாய் உயர்ந்து நின்றவனே, யானைத்தோல் போர்த்தியவனே, இவ்வுலகில் வாழமாட்டேன் வருக என்று அருள் செய்வாயாக என்று கேட்டார். சிவபெருமானை எடுத்த உடனே தீவினையை அழிப்பவனார். வினைகளை அழிக்கிற திறன் யாருக்கு தான் உண்டு? இறைவனுக்கு தான் உண்டு. சொல்லி வச்சுட்டே வருவாங்களோ, ஒரு வாத்தியார் பேசுவார் முடிச்சு கட்டிடணும்ட்டு. தீவினை அழித்தல்ங்கிறத நீங்கள் சாதாரணமாக பார்த்துறாதீங்க, ரொம்ப முக்கியமாக பார்க்கணுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். தோருடைய செவியன் கடைசி மந்திரம் சொல்லுங்க. ஒரு நெறிய மனம் வைத்து உணர்ஞான சம்பந்தன் திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. தொல்வினை தீர்தல் எளிதாமே. திருநாவுக்கரசர் சொல்றாரு, ஞானசம்பந்தர் இந்த பதியத்தை பாடு வென போகுங்கிறார். அகத்தியர் தேவார திரட்டு சொல்லுது, அந்த பதியத்தை பாடு குருவருள் கிடைக்குங்குது. 8வது மந்திரத்தில் யார் வந்தா? 9வது மந்திரத்தில் எது போச்சுதுங்கிறாரு. ஏன் அதை இணைச்சி பார்க்க மாட்டேங்கிறீங்க? அப்போ என்னதான் சார் ஞானசம்பந்தர் சொன்னார்னா, வினை போகும்னா, வினை போனால் மாயைக்கு வேலை இல்லை. வினையும் மாயையும் போயிட்டுனா என்ன போயிட்டுன்னு அர்த்தம்? ஆணவ மலம் போயிட்டுன்னு அர்த்தம். அப்போ 3 மலங்களும் போகிறதுன்னு அர்த்தம். 3 மலத்தை போக்குகின்ற ஆற்றல் படைத்தவர் ஒருத்தர் தான், இறைவன். அவர் யாராக வரணும்? குருவாக வரும். அதனால தான் பாவநாசான்னு. சரியா? பாவநாசா உன் பாதமே அல்லால், பாதம் என்பதற்கு அருள் என்று பொருள். பற்று நான் மற்றிலேன் கண்டாய் தேவர்க்கும் தேவை, தேவர்களுக்கு சிவனே தேவரா. அதனால தான் மகாதேவன் சொல்கிறோம். சிவனை நாம் புகழ்வதற்கு பயன்படுத்துகின்ற வார்த்தைகளில் மகாதேவன்கிறது முக்கியமான வார்த்தை. தேவதேவன் மாணிக்கவாசகர் சொல்கிறார். சிவபெருமானுடைய முக்கியமான பெயரையெல்லாம் சொல்லுங்கன்னு கேட்டால் ஆரூரன், எம்பெருமான், தேவதேவன்கிறார். அந்த தேவதேவன் என்பதைத்தான் மகாதேவன் சொல்லுவோம். மகாதேவன் என்பது சிவபெருமானுடைய நாமங்களில் மிக முக்கியமான நாமம். தேவர்க்கும் தேவன் சிவபுரத்து அரசு. சிவபுரம் என்ற இறைவன் இருக்கிற இடத்துக்கு அவனே தலைவராக இருக்கிறான். திருப்பெருந்துறையில் இன்பத்தையும் மங்களத்தையும் கொடுப்பவனாக இருக்கிறான். அடுத்து அண்ணாமலை ஜோதியை பேசுகிறார். கரெக்டாக திரும்பவும் அண்ணாமலையார் வர்றார். நான் புஞ்சை புளியம்பட்டியில் சொற்பொழிவு பண்ணிவிட்டு வீட்டில் வந்து நியூஸ் பார்ப்பேன், கொஞ்சம் நேரம் கட்டாயம் நியூஸ் பார்ப்பேன். சேனல் மாற்றினா அருணகிரியார் படம் ஓடுது, அங்கே அருணகிரியாரை பற்றி பேசுகிறேன். அடுத்து ஜோதி டிவி வருது, அண்ணாமலை போயிட்டுருக்கு. சாமியை நினச்சா சாமி வந்துடுவார் போல தெரியும். இந்த இடத்துல அண்ணாமலையாரை சொல்கிறார், மூவுலகு உருவ இறைவன் வந்து மூவுலகையும் கடந்து ஜோதியா நின்னார். பாதம் 2 வினவில் பாதாளம் 7னுக்கு அப்பால் சோதி மணிமுடி சொல்லில் சொல் இறந்து நின்றதொன்று. வீட்டில் போய் ஒரு சின்ன ஹோம்ஒர்க் பண்ணி பாருங்கள். திருவம்பாவையிலையும் திரு அம்மானையிலையும் அடிமுடி தேடியது எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள், நிறையா இருக்கும். அம்மானை முதல் மந்திரம் சொல்லுங்கள், செங்கண் நெடுமாலும். அதே தான் அண்ணாமலை செய்தி அதிகமாக இருக்கும் 2லையும். அந்த இருவர் தேடிய செய்தியை இதில் சொல்கிறாரு. இறைவன் அண்ணாமலை ஜோதியான் என்னார், 2 பேரும் தேடினாங்க. இறைவன் அழல் உருவாக நின்றார். மாணிக்கவாசகர் விவரமாக தேடினாங்க பார்க்கலன்னு சொல்லவே இல்லை, தேடினாங்கிறதோட முடிச்சிட்டார். அழல் உருவாக இறைவன் நின்றார். இதில் ஒரு சைவ சித்தாந்த ரகசியத்தை நான் சொல்கிறேன். சிவாலயங்களில் தீக்கை கொடுக்கும்போது எந்த நேரத்தில் கொடுக்குறாங்க? இரவு நேரம். சிவராத்திரி இரவு நேரம். அந்த நேரத்துக்கு என்ன பேர்?
லிங்கோத்பவ நேரம். லிங்கோத்பவ நேரம்னா என்ன? அண்ணாமலையார் ஜோதியா நின்ன நேரம். அண்ணாமலையார் ஜோதியா நின்ன நேரத்துக்கு பேர் தான் லிங்கோத்பவ நேரம். அந்த நேரத்தில் ஏன் குரு தீக்கையை கொடுக்கிறார் என்றால், நான் உனக்கு இறைவனை ஜோதியாக காட்டுகின்ற ஆற்றல் படைத்தவன் அர்த்தம். இதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். இந்த வாத்தியார்கள்ட்ட பாடம் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது இதுக்காகத்தான் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஹோம்ஒர்க்னே சொல்கிறார். போற்றி பக்ருடைய முதல் வரி பாருங்கள், அண்ணாமலையார் செய்தி இருக்கும். நெஞ்சு விடுதூது முதல் வரி பாருங்கள், அண்ணாமலையார் செய்தி இருக்கும். ஏன்னா ரெண்டுமே குரு சம்மந்தப்பட்டது. அதனால தான் அந்த லிங்கோத்பவ நேரத்தை அதில் வச்சு பாடுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் சைவத்தில் நுட்பமான செய்திகள். நாம் அதை மாரியம்மன் கோயிலில் கூட பேசுகிறோம். அது நம்ம கூட்டத்தினுடைய சிறப்பு. அது அண்ணாமலை ஜோதியாக நின்னார்னா ஜோதியாக நின்னார். ஆமாம், அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்குற. அதனால தான் நான் அண்ணாமலை ஜோதியை குருவோட இணைச்சி பேசுகிறேன். அண்ணாமலை ஜோதியை எதோட பார்க்கணும்? குருவாக பார்க்கணும். அவர் ஜோதியாக நின்னது தான் நம்ம கோயில்களில் யாராக நிற்கிறாரு? லிங்கோத்பவராக நிற்கிறார். அவர் லிங்கோத்பவராக நின்ன நேரத்தில் தான் தீக்கை கொடுக்கணும், சைவ சமயப்படி கட்டாயம். ஆனால் எல்லாருக்கும் கொடுக்க முடியாதனால நம்ம நேரங்களை என்ன செய்து கொள்கிறோம்? மாற்றிக்கொள்கிறோம். இப்போ தாலி கட்டிட்டோம்னா தாலி கட்டுக்குரிய அதுக்குரிய நிறையா சடங்கு இருக்கும். ஆனால் சரியான நேரத்தில் தாலி கட்டினா போதும். ஒரு நபருக்கு அந்த லிங்கோத்பவ நேரத்தில் தீக்கை கொடுத்துட்டாலே அது எதோட சேர்ந்து விடும்? அந்த லிங்கோத்பவ நேரத்தில் சேர்ந்து விடும். அதனால் அண்ணாமலை ஜோதியாராக நின்னாருன்னா குரு என்பதை அதில் உள்ளே கொண்டு வந்து சேர்க்கிறதுல தான் சைவ சித்தாந்தம் இருக்குது. முழங்கழலாய் நிமிர்ந்தானே மாவுரியானே, விலங்கு மானா விலங்கு, விலங்கின் தோலை உரித்து போர்த்தியவனே. இந்த யானைத்தோல், இங்கே யானைத்தோல். இறைவன் புலித்தோலை அணிந்து கொள்வான், யானைத்தோலை போர்த்தி கொள்வான், பாம்பை கச்சாக அணிவான். 3 விஷயம். புலித்தோலை போத்தனான்னு சொல்லக்கூடாது. பொன்னார் மேனியனே அரைக்கு அசைத்து தான். யானை பண்டிதமணி இதை பிரித்து அழகாக சொல்லுவார். யானைத்தோலை போர்த்தினான், புலித்தோலை அணிந்தான், பாம்பை கச்சாக அணிந்தான். வேஷ்டி கட்டினா பெல்ட்டு போடுறோம்ல, பெல்ட்டு மாதிரி அவருக்கு பாம்பு. புரியுதா? மாவுரி யானை வாழ்கிறேன் கண்டாய் வருகை என்ற அருள் புரியாயி என்று வழக்கமாக என்ன படிப்போமோ அதை படித்தாச்சு. பாடத்தை நாம் நிறைவு செய்கிறோம். அடுத்த வகுப்பில் நாம் இந்த பாடங்களை பார்க்கலாம் என்று சொல்லி நிறைவு செய்து நாம் வகுப்பை நிறைவு செய்வோம். இன்றைக்கு நிகழ்ச்சி செய்தவங்களுக்கெல்லாம் நன்றியை சொல்லி நிறைவு செய்வோம். குழந்தைகளெல்லாம் கொஞ்சம் வர சொல்லுங்கள். மற்றவங்களாம் வரலன்ட்டாங்களா? வர சொல்லுங்கள். நம்ம இந்த ஏப்ரல் மேலே குழந்தைகளுக்கு தனி பயிற்சி முகாம்லாம் வைக்க வேண்டியிருக்குது. குழந்தைகளுக்கு வைக்கணும் என்று நிறைவு செய்வோம். மாரியம்மன் திருவடிகளை போற்றுவோம். வான்முகில் வளாது வீக மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்களோங்க நற்றவம் வேள்விமல்க மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பிடிகொள்ளும் ஆறுது கேட்போம். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் நாளை பணி நோக்கி செல்வோம். சிவாய நம சிவாய.